ஹாய் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அண்டு பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். இந்த ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் 3D வியூவில் காட்டலாம், 3D பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் காட்டலாம். அதாவது லெஃப்ட் சைட் வியூ காட்டலாம், ரைட் சைட் வியூ காட்டலாம் அண்டு பாட்டம் வியூ காட்டலாம். இந்த மூணுத்தையும் கஸ்டமருக்கு நீங்கள் கிளைண்ட்டுக்கு காட்டும்போது, இப்போ நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சோப் பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது 3 வியூவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காட்டலாம். லெஃப்ட் சைட், ரைட் சைட் அண்ட் பாட்டம் வியூ. இந்த மூணுத்துக்கும் வந்து இந்த 3Dக்காக இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூலும் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலும் வந்து யூஸ் ஆகுது. இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ டாப்பிக்கை நான் கிளாஸ் நடத்த போகிறேன். கிளாஸு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் டூலை எடுத்துக்கிட்டு ஒரு பில்டிங்கோட வாலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் அகெயின் சின்னதாக விண்டோவாக நான் பண்ணணும். அதுக்கு சின்னதாக கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். அகைன் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். அகைன் இந்த ரெண்டு லைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த விண்டோ மாதிரி வரும். தென் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ரெட் வாலு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் விண்டோ கிடைக்கும். தென் இதையே என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி எடுத்துக்கங்க. காப்பி எடுத்துக்கிட்டு இதோட கலர் பெரிய ரெக்டாங்கிளோட கலரை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிங்க, எல்லோ கலருக்கு மாற்றிங்க. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிங்க. அகைன் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாட்டமில் ஒரு ரோடு மாதிரி தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் போட்டுட்டு கலர் வந்து கிரே கலர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல இந்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போது டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதாவது Shift+P நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் Shift+P அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த வால் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஹைட்டும் பண்ணிக்கலாம், லென்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ இங்கே பாருங்கள், நான் மவுஸ் காட்டுற இடம் பாருங்கள், 3 வியூ காட்டுது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளூ கலர் மார்க் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா லெஃப்ட் சைடுன்னு அர்த்தம். இப்போ ஆரஞ்சு கலர் மார்க் வந்து ரைட் சைடுன்னு அர்த்தம். கீழே வந்து க்ரீன் கலர் வந்து பாட்டம்னு அர்த்தம். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு வாலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாலை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ, அதாவது லெஃப்ட் சைடில் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்துடும். நீங்கள் இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வாலையும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளேனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடை கிளிக் பண்ணுங்கள். ஆரஞ்சு கலர் வந்துடும். இதை அப்படியே ட்ராக் பண்ணணும். இது வந்து நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலை வச்சு தான் கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். தென் என்ன பண்ணுங்கள், கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து Z வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவுறு தெரியணும் இல்லைங்களா? இப்போது கீழே இருக்குது பார்த்தீங்களா ஹரிசாண்டல் கிரிட் 2, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரீனாக மாறிடும். எந்த சப்ஜெக்ட் வேணுமோ, ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை நீங்கள்
ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இதில் வந்துடும். ஓகேங்களா? சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்கறதுக்கு இது மேலே இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் சென்ட் பேக் கொடுங்க. அது வந்து சென்ட் பேக் ஆகிடும். கரெக்டாக நடுவில் எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பில்டிங், ஒரு தரையில் ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி 3 வியூவில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூலும் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலும் வந்து யூஸ் ஆகுது. தென் எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கேன்சலுக்கு வரும். கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் பிகினிங் சீரீஸில் டூல் பார் பற்றி நடத்திட்டுருக்கேன். கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.